ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மல்டிமீடியா டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மல்டிமீடியா டேக்கெல்லாம் எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கக்கூடிய மூவிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்றதை இன்னைக்கு பார்க்கலாம். அப்புறம் இந்த மல்டிமீடியா டேக்கில் ஆடியோ வீடியோன்ற டேக் இருக்குது. இதை நம்ம HTML ஃபைலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு பேரே என்னன்னு சொல்லுவாங்கன்னா மல்டிமீடியா டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பற்றி காட்ட போகிறேன்னா வீடியோ டேக் பற்றி பார்க்க போகிறேன். ஸோ வீடியோ ஓப்பன் டேக், வீடியோ க்ளோஸ் டேக், அதில் சோர்ஸுன்ற எம்டி டேக். அந்த சோர்ஸுன்ற எம்டி டேக்கில் தான் உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை நீங்கள் இந்த ஃபோல்டரில், அதாவது உங்கள் HTML ஃபைல் இருக்கக்கூடிய ஃபோல்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். அதை வச்சுட்டிங்கன்னா SRC, இது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டது தான், இமேஜில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அங்கே டாட் ஸ்லாஷ் டினோட் ஃபார் கரண்ட் ஃபோல்டரில் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நேமை கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்துட்டிங்கன்னா ஹைட்டு வித்தும் கொடுத்துக்கோங்க. வீடியோவுக்கு ஹைட்டை நீங்கள் ஆட்ரிபியூட்டாகவே கூட பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ டேகு, இமேஜ் டேகு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட்டு வித்தை நீங்கள் ஆட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணலாம். ஹைட் ஈக்குவல் டு ஒரு 500 பிக்சல்ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் வித் ஈக்குவல் டு ஒரு 500 பிக்சல்ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு Ctrl+S. இப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது. ஆனால் இது வீடியோ மாதிரி தெரியல, இது இமேஜ் மாதிரி தெரியுது. கரெக்டாக இது இன்னும் ரன்னே ஆகலை. ரன் ஆகணும்னா உங்களுக்கு என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும்னா வீடியோ ஓப்பன் டேக்கில் கண்ட்ரோல்ஸுன்ற ஆட்ரிபியூட்ஸை நீங்கள் பயன்படுத்தணும். கண்ட்ரோல்ஸுன்ற ஆட்ரிபியூட்டை நீங்கள் பயன்படுத்தினா தான் அந்த வீடியோ ரன் ஆகும். இப்போ நான் கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இந்த கண்ட்ரோல்ஸ் வந்தோடனே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இப்போ ப்ளே ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரன் ஆகிட்டுருக்கா. நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை மியூட் பண்ணாலும் மியூட் பண்ணிக்கலாம், இல்லை வால்யூம் கம்மி பண்ணுறதுனால கம்மி பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வேணுனாலும் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஃபீச்சருமே அந்த கண்ட்ரோல்ஸுன்ற ஆட்ரிபியூட்லேயே வந்துடும். இது நீங்கள் வேணுன்னா கூட இந்தமாரி பிக்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த கண்ட்ரோல்ஸுன்ற ஆட்ரிபியூட் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுமே. இதில் நீங்கள் சில வீடியோஸ் எல்லாம், சில வெப்சைட்டெல்லாம் பார்த்துப்பீங்க, வீடியோ அப்படியே ரொட்டீனாக திரும்ப ஓடிட்டுருக்கும். இல்லை நான் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணாதுக்கு முன்னாடியே அதுவாகவே தானாகவே ஓடிட்டுருக்கும். அந்தமாரி வெப்சைட்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆட்டோ ப்ளேன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோ ப்ளேன்ற ஆட்ரிபியூட் பயன்படுத்தினாங்கன்னா, நான் இப்போ உள்ளே போகிறேன், பேஜ் உள்ளே போகும்போதே நான் ப்ளே பட்டனே அழுத்தலை, தானாகவே ப்ளே ஆகுதா. ஆட்டோ ப்ளேன்ற ஆட்ரிபியூட் பயன்படுத்தினாலும் வராது. ஏன் வராதுன்னா அதுக்கு மியூட்டட்னு நீங்கள் போடணும். இன்னொரு ஆட்ரிபியூட் மியூட்டட்னு போடணும். இப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ தானாக ப்ளே ஆகிடுச்சு பாருங்கள். நான் ப்ளேவே கிளிக் பண்ணல, ஜஸ்ட் ரீஃப்ரெஷ். இப்போ நான் பேஜ் உள்ளே போகிறேன், என்னோடய வெப்சைட் உள்ளே போகிறேன், அதுவாகவே தானாகவே ப்ளே ஆகிட்டு போயிட்டுக்குது. சரி, இதுக்கு எதுக்கு நீங்கள் மியூட்டட் பயன்படுத்துனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தானாகவே ப்ளே ஆனால், அதாவது வெப்சைட் உள்ளே வந்தோடனே ப்ளே ஆகிறதுனால அது மியூட்டடுன்ற மாதிரி எல்லா ப்ரௌசர்ஸும் வச்சுருக்காங்க. எதுக்காகனா அந்த சவுண்ட் ஹெவியாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பெரிய சவுண்ட், ஹெவியான சவுண்ட்லாம் பயன்படுத்திங்கன்னா பேஜ் ஓப்பன் பண்ணும்போது யூசர் பெரிய சவுண்டு கேட்பாங்க. அதுக்காக தான் அந்த ஆட்டோ ப்ளேன்ற ஆட்ரிபியூட்டை மியூட்டட் கூட கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஆட்டோ ப்ளே ஒர்க் ஆகணும்னா மியூட்டடுன்ற ஆட்ரிபியூட்டும் கம்பைன் ஆகி போட்டால் தான் ஆட்டோ ப்ளே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் கண்ட்ரோல்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆட்டோ ப்ளே ஒர்க் ஆகணும்னா கண்ட்ரோல்ஸ் வேணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் கண்ட்ரோல்ஸை தூக்கிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறேன். இப்போ கண்ட்ரோல்ஸ் வராது, ஆனால் ஆட்டோ ப்ளே நடக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகி ஸ்டாப் ஆகிடும். சில வெப்சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூப்புன்னு யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா லூப் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை பற்றி அந்த ஆட்ரிபியூட் பயன் பண்ணுவாங்க. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்பயுமே நிற்காது, திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் சில வெப்சைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஹீரோ செக்ஷன்லேயே போட்டு வச்சுருப்பாங்க. பின்னாடி அந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெப்சைட்டில். அதுக்கு என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா லூப்புன்ற ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் ஒரு வீடியோவை போடலாம். வீடியோன்ற டேகை யூஸ் பண்ணி, சோர்ஸுன்ற எம்டி டேகை யூஸ் பண்ணி, SRCன்ற ஆட்ரிபியூட்டில் என்ன வீடியோன்றதை நீங்கள் லிங்க் பண்ணணும். அந்த வீடியோவை நீங்கள் இதே ஃபைல்லே மெயின்டைன் பண்ணணும். HTML இருக்கக்கூடிய அதே ஃபைல்லையே டாட்/ன்னு போட்டு அந்த வீடியோவோட பேரை கொடுத்துட்டு நீங்கள் கண்ட்ரோல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன டேக் பார்க்க போகிறோம்னா ஆடியோ டேக் பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் மல்டிமீடியாவில் HTML ஃபைலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆடியோ டேக்குக்கு ஆடியோ ஓப்பன் டேக், ஆடியோ ஓப்பன் டேக், இதுவுமே சோர்ஸுன்ற எம்டி டேக் தான். எக்ஸாக்டாக வீடியோ மாரி தான் இருக்குமே, என்ன அதோட லுக்கு மட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்போ இதுலேயும் போயிட்டு நான் ஒரு ஆடியோ வச்சுருக்கேன், ஒரு டாக் பார்க்கிங் மாரி ஒரு ஆடியோ வச்சுருக்கேன். அந்த ஆடியோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். SRC இன்புட்டு டாக்ன்ற மாதிரி போட்டுக்கிறேன். இப்படி போட்டால் உங்களுக்கு வராது. நான் இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இது வராது உங்களுக்கு. ஏன் வரல? இது நீங்கள் ஆடியோ டேக் போட்டிருக்கீங்களே, ஏன் வரல? எதனாலனா இதுக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல்ஸுன்ற ஆட்ரிபியூட்டை பயன்படுத்தணும்.
கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை பயன்படுத்தி கண்ட்ரோல் சேவ். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் ஆடியோ. இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கேட்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இதுலேயுமே நீங்கள் மியூட் பண்ணுறது, சவுண்டை கம்மி பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே இங்கேயும் வந்துடும். இதுதான் ஆடியோ டேக். இதை வச்சு நிறைய நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, இதை நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கூட லிங்க் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, இந்த காயின் ஃப்ளிப் பண்ணுற ஒரு விஷயம்லாம், காயின் ஃப்ளிப் பண்ணும்போது காயின் ஃப்ளிப் பண்ணுற சவுண்டு, இல்லை வேறு ஏதாவது பிஸ்கெட் பிரிக்கிற சவுண்டு, இல்லை பேஜ் திருப்புற சவுண்டு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் இந்த ஆடியோ டேக்கை பயன்படுத்திப்பாங்க. இந்த ஆடியோ டேக் உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. ஜாவா ஸ்கிரிப்டில் வச்சு அவங்க இன்டகிரேஷன் பண்ணி இந்த ஆடியோ டேக்கை மறைச்சி விட்டு அதோட சவுண்டை மட்டும் பயன்படுத்திப்பாங்க. பேஜ் திருப்புற சவுண்ட், ஃப்ளிப்பிங் சவுண்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஆடியோ டேக்கை பயன்படுத்திப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.